கேட்டால் பல்வேறு சிறப்புகள் இந்த கலிமாவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலும் அத்தனை நபிமார்களும் இந்த கலிமாவை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் உலகத்திற்கு வந்திருக்கிறார். அதனால தான் நாம் என்ன சொல்றோம், ஷஹாதாவை பற்றி சொல்லுகிற போது ஷஹாதத்தேன் சொல்லுவோம். ஷஹாதத்தேன் என்றால் என்ன அர்த்தம்? இரண்டு சாட்சியங்கள். அதில் ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஷஹாதாவை பொறுத்தவரையில் எவ்வித மாறுதலும் இல்லாமல் ஆரம்பம் முதற்கொண்டு உலகம் தோன்றிய முதற்கொண்டு உலகம் அழிகின்ற வரையிலும் ஒரே போன்று இருக்கக்கூடியது. அதனுடைய இரண்டாவது அம்சம் இருந்து கொண்டிருக்கிறது, அது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது. நம்மை பொறுத்தவரை நாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதை ஷஹாதத்தினுடைய இரண்டாவது பகுதி. அதில் மாற்றம் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி மாற்றம் என்று கேட்டால், நமக்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்திற்கு நபி அனுப்பப்பட்டவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய சமுதாயம் ஷஹாதாவை சொல்லுகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க முஹம்மது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க. அதற்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க.